ஹாய், வெல்கம் டு ஜுலா ஸ்ட்ரீம். இன்றைக்கும் ஒரு பிக்கிள் தாங்க பார்க்க போகிறோம். அதாவது இன்றைக்கி மா இஞ்சி பிக்கிள் பார்க்க போகிறோம். இது டைஜஷனுக்கும் ரொம்ப நல்லதுங்க. இது நம்ம கனவு தோட்டத்திலேருந்து பறிச்சதுன்னா மா இஞ்சி, கஸ்தூரி மஞ்சள், சாதா மஞ்சள், வெள்ளை மஞ்சள் எல்லாமே நாங்கள் அறுவடை பண்ணணும். இது கஸ்தூரி மஞ்சள். இது எல்லாமே நான் அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி அதை லைட்டாக உலர்த்திட்டு எடுத்து கொண்டு வந்திருந்தேன். நான் இதை ஏதோ செய்கிறேன்னு சொல்லி பெப்பர் இடையில மோந்து பார்க்குறான். ஸோ இந்த இஞ்சி மஞ்சள் எல்லாமே நான் மஞ்சள் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு அவிச்சு காய வச்சே எடுத்துகிட்டு வந்துட்டேன். இஞ்சியை மட்டும் எனக்கு கொஞ்சம் எடுத்துக்கிட்டு நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு கொடுத்துட்டு அதை பிக்கிள் பண்ணலான்னு கொண்டு வந்திருந்தேன். இப்போ அதை தான் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதை நம்ம இந்த மாதிரி இருக்கிறத அதோட தோலை சீவிட்டு நம்ம அதுக்கப்புறம் தான் பிக்கிளுக்கு யூஸ் பண்ணணும். ஸோ இந்த இஞ்சி நம்ம இஞ்சி யூஸ் பண்ணுற மாதிரியே தாங்க. அதோட தோல் நம்ம சேர்க்கக்கூடாது. ஸோ இந்த அளவு எனக்கு ஒரு 1/4 கிலோ இருந்துச்சு. இப்படி தோலை சீவிட்டு இப்போ பிக்கிளுக்கு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அந்த பிக்கிளுக்கு கடுகு வெந்தய பவுடர் செய்யலாம். அதுக்கு 2 டீஸ்பூன் கடுகு போட்டிருக்கேங்க. 2 டீஸ்பூன் கடுகுக்கு 1 டீஸ்பூன் வெந்தயம். வெறும் வெந்தயம் மட்டும் கூட நீங்கள் 1 டீஸ்பூன் போட்டு கூட மாங்காய் ஊறுகாய்க்கு போடுற மாதிரியும் போடலாம். கடுகு ஒரு ப்ரிசர்வேட்டிவ் தானே. நான் கடுகும் இன்னும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நான் கடுகும் போட்டிருக்கேன். கடுகு வெந்தயம் 2ஐயும் வறுத்துட்டு பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கருகப்பிள்ளை, உப்பு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நான் எடுத்திருக்கேன். வர மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர். இது நம்ம அரைச்ச பவுடர், பெருங்காயம், அந்த இஞ்சியை சீவி வச்சுருக்கேன். இது புளி 100 கிராம் இருக்கும். அதை சுடுதண்ணியில் ஊற வச்சுக்கலாம். இப்போது இந்த ஆயில் நல்லெண்ணெய் தான் நம்ம விடணும். பிக்கிள்னாவே நம்ம நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம். 150 ml ஆயில் விட்டுருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் கடுகு போட்டுட்டு அந்த பெருங்காயமும் நான் அதுக்குள்ளேயே போட்டிருக்கேன். அப்புறம் எடுத்து அதை பொடிச்சு தூளாக்கி போட்டுடலாம். இப்போ கருகப்பிள்ளை போட்டுட்டு நம்ம சீவி வச்சுருந்த மா இஞ்சியை இது கூட சேர்த்துக்கலாம். மா இஞ்சியை நம்ம ரவுண்டாக கட் பண்ணியும் போடலாம். இந்த தடவை நான் தொக்குக்கு பண்ணுற மாதிரி சீவி தான் போட்டிருக்கேன். அந்த பெருங்காயத்தையும் இடிச்சிட்டு இதுக்குள்ளே போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா கிளறணும். அந்த எண்ணெயிலேயே நல்லெண்ணெயிலேயே இந்த இஞ்சி கொஞ்சம் ஓரளவு வெந்துடட்டும். அதுக்கப்புறம் தான் நம்ம சில்லி பவுடரில் ஆட் பண்ண போகிறோம். உங்ககிட்ட காஷ்மீரி சில்லி பவுடர் இல்லைன்னா நீங்கள் 3 டீஸ்பூனும் நம்ம சாதா மிளகாத்தூளே யூஸ் பண்ணிக்கோங்க. இது உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரியும் நீங்கள் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கங்க. நான் இதில் 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 2 டீஸ்பூன் சாதா மிளகாத்தூள் போட்டிருக்கேன். ஸோ இப்போ இதெல்லாம் நல்லா கிளறிட்டே இருக்கும்போது ஓரளவு அந்த இஞ்சி ரொம்ப சீக்கிரம் ஒரு 5 மினிட்ஸ்லேயே இது வெந்துருங்க. இப்போ நம்ம மிளகாத்தூள், உப்பு, நம்ம கனவு தோட்டத்தோட மஞ்சத்தூளும் கொஞ்சம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் இல்லாமலாம் நம்ம எந்த டிஷ்ஷும் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம கல்லுப்பு தான் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா புளியெல்லாம் ஊற்றும் போது கண்டிப்பாக அந்த உப்பு கரைஞ்சிரும். நீங்கள் இதை பார்த்துக்குங்க. உங்கள் கல்லுப்பு எந்த அளவுக்கு பெருசாக இருக்குது, ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா லேசாக அதை பொடி பண்ணிட்டு கூட இதில் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம திரும்பவும் கிளறிட்டே இருக்கலாங்க. இது கொஞ்சம் இந்த மசாலா அந்த மிளகாத்தூள் எல்லாத்தோடையும் சேர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளி நல்லா திக்காவே அந்த சுடுதண்ணியில் கரைச்சிருக்கதை நம்ம ஊற்றணும். அது கூட நம்ம அரைச்சி வச்சிருந்த கடுகு பவுடரையும் நான் இப்போ சேர்த்துட்டேன். இது நான் 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன், 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கு நீங்கள் அரைச்சது இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அதை நம்ம அடுத்து வேறு ஏதாவது பிக்கிள் பண்ணும்போது சேர்த்துக்கலாம். இந்த 1/4 கிலோவுக்கு 2 டீஸ்பூன் அந்த பவுடர் போட்டால் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த புளியையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா திக்காக எடுத்த 100 கிராம் நம்ம எடுத்து வச்சுருந்த புளியை தான் திக்காக கரைச்சிட்டு இதில் ஊற்றிருக்கேன். அடுத்து பச்சை தண்ணி எதுவும் ஊற்றி கலந்துட வேண்டாம். அந்த கொதிக்கிற தண்ணியில் நம்ம ஊற வச்ச தண்ணியை மட்டும் கலந்து இதில் ஊற்றினா போதும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா கிளறிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு பார்த்துக்குங்க. எனக்கு இந்த உப்பு, புளிப்பு இதெல்லாத்தோடையும் இந்த இனிப்பு சுவை இருந்ததுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும்னு எப்போவுமே சொல்லுவேன். அதனால ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட நான் கரும்பு சக்கரை போட்டிருக்கேன். உங்களுக்கு அது வேணும்னா போடுங்க, இல்லை அந்த புளிப்போடே இருக்கணும்னா நீங்கள் விட்டுறலாம். இந்த புளிக்கு பொதுவாக நீங்கள் லெமன் ஜூஸ் கூட இதில் விடலாம். நான் இப்போ புளி தான் சேர்த்துருக்கேன். இது நல்லா இதெல்லாம் சேர்ந்து நம்ம ஊற்றின எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க. அந்த அளவுக்கு நம்ம இதை கிளறிட்டே இருக்கணும். எப்படியும் ஒரு 15 மினிட்ஸ் ஆகும் இந்த நல்லா இது பிரிஞ்சு வெந்து வர்றதுக்கு. அப்படி நம்ம நல்லா கிளறி எடுத்தோம்னா தான் இது ஒரு 3 மாதம் வரைக்கும் கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடும்போது கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். ஒரு 2 இதே மாதிரி நீங்களுமே நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சு சாப்பிடுறதுக்கு ஒரு கண்ணாடி ஜார்ல ஆறணும்னா நான் இதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இத ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது பிடிச்சிருந்துச்சுன்னா அதையும் எனக்கு தெரியப்படுத்துங்க. கண்டிப்பா இத ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். மா இஞ்சி இப்ப பழமுதிர் நிலையத்துல கூட கிடைக்குதுங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. Thank you.